Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் வச்சு ஒரு கார குழம்பு தாங்க நம்ம வந்து செய்ய போறோம். இதுக்கு வந்து தேவையானது வந்து சின்ன வெங்காயம் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம வந்து பூண்டு வந்து நல்லா ஒரு சின்ன கப் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய் வந்து எடுத்துர்க்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் நல்லா காயட்டும். ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்தனா நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா காயட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பொரியிற ஸ்டேஜ் இல்லாமல் நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்து இதை வந்து போட்டுட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா இதை வந்து பொரியட்டும். கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டும். வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி வந்து 2 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நல்லா பழுத்த தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா தக்காளி இது எல்லாமே சேர்ந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சு கூட நம்ம வந்து இதை வந்து வேக வச்சுக்கலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். பூண்டு எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா இது வெந்திருக்கும். நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு நம்ம வந்து மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து மல்லித்தூளில் வந்து நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். சோம்பு, சீரகம் எல்லாமே வந்து நான் சேர்த்து தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கிளறி விட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் நல்ல வாசம் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து தீ பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து கருகிடாத அளவுக்கு நம்ம வந்து இதை கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையானது உப்பு வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்ல வாசம் கிடைக்கும். இப்போ புளி கரைசல் தண்ணி வந்து கொஞ்சம் ஏற்கனவே வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கம்மியாக தான் நம்ம வந்து காரக்குழம்பு வந்து வைக்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புளி கரைசல் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து சின்ன டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வெந்து நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் பதம் வந்து மேலே வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அது தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சினா தான்
எண்ணெய் வந்து மேலே மிதந்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். காரக்குழம்பு, சூப்பரான காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா எல்லாமே வெந்துருச்சு. சூப்பரான காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.